அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஒரே நாள் 6 ஆப்ரேஷன் நடந்துச்சு. 6 வயசு வரைக்குமே நல்லா இருந்தேன். நான் எப்படி படுத்தனோ அதே பொசிஷனுக்கு போயிட்டேன். படுத்த படுக்கையாக ஆகிட்டேன். எந்திரிச்சு உட்கார வச்சா கூட டொம்னு கீழே விழுந்துடும். எல்லா டாக்டரும் வந்து பயங்கர ரூடாக பேசுவாங்க. அம்மா வந்து இன்னும் ஏன் நீ உன்னை வச்சிருக்க, எதுக்காக என்ன இவ்வளோ வச்சிருக்க. அம்மா வந்து பார்க்காத இடமே கிடையாது. ஆனால் அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஒரே நாள் 6 ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு உட்காந்து நடக்க ஆரம்பித்தேன். லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இது வந்து எல்லாருக்கும் வர்றது தான் இந்த டிசீஸு. ரொம்ப ரேரு, சின்ன வயசுலேயே வர்றது. இப்போ வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கால் முட்டி வலிக்குது, கை முட்டி வலிக்குது, எந்திரிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இயர்லியராக வந்துருச்சு அந்த டிசீஸு. அந்த ஃபீவர் வந்து பட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டயத்தில். கொஞ்ச நாள் வந்து பார்த்தாங்க, வாடா வாடான்னு கூப்பிட்டாங்க. என்னால் அப்போ சுத்தமாக முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களும் வர்றதில்லை, யாருமே இல்லை. ஆனால் அம்மா மட்டும்தான். அம்மா மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அம்மாவோட சப்போர்ட்டு தான் எனக்கு எல்லாமே. அம்மா இல்லைன்னா இந்நேரம் நான் இல்லை. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அம்மா வந்து என்னை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் அவங்கள பார்த்துக்கிறத விட்டுட்டாங்க. என்னை வந்து காலையில் எர்லியராக வந்து குளிக்க வச்சு சாப்பிட வச்சுட்டு எல்லாம் ஒரு பையன் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி அவங்களுக்கு சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் வந்து திடீர்னு அம்மா நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கு அம்மாவுக்கு திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டு இந்த வந்துட்டேன்னாங்க. வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டாக்டர் வந்தார். வந்து என்னை ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போனேன். நீங்கள் ரூம்குள்ளே இரு தம்பின்னு சொல்லிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து என்னை கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா அப்பா அழுதுகிட்டு இருந்தார். அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாருங்க, அம்மா இறந்துட்டாங்கப்பான்னு. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அம்மா இல்லைன்றது அதை விட்டு வெளியே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அம்மா இனிமேல் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு பார்த்தா அம்மா அந்த டயத்தில் தான் கரெக்டாக அந்த ரெஸ்ட் அம்மாவுக்கு கொடுக்குற நேரத்தில் அம்மா இறந்துட்டாங்க. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.